வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. வார்த்தையை விட்டுவிட்ட எடப்பாடி கை வைக்காத கூடத்தில் வச்சிட்டாரே, அமித்ஷாவிற்கு பதிலடி. என்னாச்சு? வாங்க வீடியோவை முழுமையாக கண்டலாம். அதாவது சென்னையில் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் கூட என்டிஏ கூட்டணி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறும், அதிமுக தனிப்பெரும்பாலான ஆட்சி அமைக்கும் என்ற திருச்சியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது நடைபயணத்தில் தெரிவித்திருந்தாராம். அதாவது அவர் கூறுகையில், சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாமல் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசியிருப்பது ஒரு விவாதமாக பார்க்கப்படுகிறதா. அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி என்று கூறிய அமித்ஷா அவர்கள் திமுகவை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்றும் கூறியுள்ளாராம். அதாவது அமித்ஷா மீண்டும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடக்கும் என்பதை உறுதி செய்துள்ளார். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் அறிவிக்கப்பட்ட நாள் முதலே அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்பதை தொடர்ந்து கூறி வலியுறுத்தி வருவதாக செய்திகள் வெளிவந்தன. இப்படிப்பட்ட நிலையில்தான் அமித்ஷாவிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் என்டிஏ கூட்டணி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று திருச்சியில் கூட அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது நடைபயணத்தில் தெரிவித்திருந்தாராம். அதிமுகவின் கூட்டணி ஆட்சி குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசியது ஒரு பெரிய அளவில் விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளதாம். பாஜக நிர்வாகிகளை விட பாஜக தொண்டர்கள் பலரும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு காரணமாக கடுமையாக அப்செட் ஆகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகி சில மாதங்களே ஆகின்றன. இந்த கூட்டணியில் இப்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிலவி வருகிறது. முக்கியமாக கடந்த நாட்களாகவே அதிமுக பாஜக கூட்டணிகளிடையே கூட்டணி ஆட்சி தொடர்பாக விவாதம் எழுந்துள்ளது. சமீபத்தில் தமிழ்நாட்டின் கூட்டணி ஆட்சி இதற்கு அதிமுக தான் தலைமை என்றும் அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருந்தாராம். அதாவது அதிமுகவின் தலைமை என்றாலும் ஆட்சி தனி ஆட்சி அல்ல, அதிமுக பாஜக கூட்டு ஆட்சிதான், அதாவது ஆட்சியில் பங்கு எடுப்போம் என்று கூறி இருந்தாராம் அமித்ஷா அவர்கள். பல ஆங்கில ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் கூட ஆட்சியில் பங்கில் எடுப்போம் என்று கூறியுள்ளார். இந்த கூட்டணி வென்றால் தனித்து ஆட்சி அமைக்குமா, கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்ற கேள்வியே மக்களிடையே ஒரு பெரும் கேள்விக்குறியாகவும் இருந்து வருகிறதா. அதாவது அமித்ஷா கூட்டணியில் ஆட்சி நடக்கும் என்று கூறி வரும் நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பல இடங்களில் நாங்கள் தனிப்பெரும் ஆட்சி அமைப்போம் என்று கூறி வருகிறாராம். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அளித்த பதிலில், என் கட்சி தலைவர் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று பேசிய பின்பும் கூட நான் அதை தூக்கி பிடிக்கவில்லை என்றால் எதற்கும் தொண்டனாக இருக்க வேண்டும். கூட்டணி ஆட்சி என்ற 3 முறை அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்திவிட்டார். இதில் மாற்று கருத்து எதுவும் இருந்தால் அமித்ஷாவிடம் அதிமுக பேசலாம். கூட்டணி பற்றி அமித்ஷா முடிவு செய்து விட்டார். அதில் நான் கருத்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு தொண்டனாக அதனை ஏற்றுக்கொள்வேன் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்தாராம். இப்படிப்பட்ட நிலையில்தான் அண்ணாமலை அமித்ஷாவிற்கு கடந்த சில தினங்கள் முன்பு கூட திருவாரூரில் எடப்பாடி பழனிசாமியில் பங்கு கொடுக்க அதிமுக ஒன்று ஏமாளி அல்ல, கூட்டணி வேண்டுமென்றால் வேண்டும், வேண்டாம் என்றால் வேண்டாம், அதை பற்றி கவலையில்லை என்று நேரடியாகவே கூறியுள்ளாராம். அதாவது பாஜக என்ன கேட்டாலும் கூட்டணியில் இடம் கிடையாது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக கூறியுள்ளாராம். அதிமுகவின் கூட்டணி ஆட்சி குறித்து நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசிய பெருமளவு விவாதமாகவும் ஏற்படுத்தியுள்ளது. அதை மற்றும் மேலும் இதனைத் தொடர்ந்தான் வெறுமனவே தேர்தல் பணிகளை செய்துவிட்டு எந்த ஒரு பதவியும் இருக்க நாங்கள் ஏன் அதிமுக கூட்டணியில் உழைக்க வேண்டும் என்று பாஜக நிர்வாகிகள் குரல்களையும் எழுப்ப தொடங்கிவிட்டதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.